இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜனவரி 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய போகிறது. உங்களுக்குன்னு ஒன்றும் நடக்காது, பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கூட பிறந்தவங்களுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அப்பா அம்மாக்கோ ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்லா நடக்கும். உங்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தர்மஸ்தானம் தான் இப்போ ரொம்ப பலமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் தர்மத்தை கடைபிடிக்கணும், பொறுப்புகளை நிறைவேற்றணும், கடமைகளை செஞ்சு முடிக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்னால மற்றவங்க சந்தோஷப்படணும், மற்றவங்க பாராட்டணும், உங்களை பிறருக்கு முன்னுதாரணமாக சொல்லணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். படிக்கிற இடத்துல நல்லா படிப்பீங்க. அப்போ படிக்கிற வயசில் விளையாட்டு, நண்பர்கள், பொழுதுபோக்கு இதெல்லாம் தியாகம் பண்ணி படிப்பீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சனாக இருப்பீங்க. உங்களை சொல்லி மற்றவங்கள நல்லா படிக்க சொல்லுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல இந்த சேலரிக்கு இந்த வேலை போகிறோம் அப்படின்ற மனப்பான்மை இல்லாமல் நம்முடைய வேலையை பொறுப்பாக நம்ம செய்யணும், கட்டாயம் அது நமக்கு பலனை கொடுக்கும்ன்ற எண்ணத்தோடு இருந்து வேலை பார்ப்பீங்க. அங்கேருந்து வரக்கூடிய பலன்களை கொண்டு அப்படியே ஃபேமிலிக்கு கொடுத்துருவீங்க. உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கார். அப்போ நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் போயிடுறீங்க. சுக்கிரனோடு சேர்ந்துருக்கார். அப்போ கல்யாணம் ஆன ஒரு கணவன் மேஷ ராசியில் இருந்தால் மனைவியுடைய ஆசை அபிலாஷைகள் அவங்களுக்கு பிடித்தது இதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. புதன் அங்கே ராசியாதிபதியோடு சேர்ந்துட்டார். கூட பிறந்தவங்க சகோதரர்களுக்கு செய்யணும். சூரியன் குழந்தைங்க அப்பா இவங்களுக்கு செய்யணும். இவங்களுக்காகத்தான் உங்களுக்கு இந்த காலம், இந்த மாதம், இந்த வாரம். அதனால் மற்றவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும்னு பாருங்கள். அவங்க எல்லாருக்கும் அதெல்லாம் செய்யுங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல புதுசாக ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துருந்தாருன்னா அவருக்கு வேலை கற்றுக் கொடுங்க. படிக்கிற இடத்துல யாராவது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் 10 மடங்காக, இப்போ 9ல் எத்தனை கிரகங்கள் இருக்கு இல்லையா, 11ஆம் இடத்துல அந்த கிரகங்கள் வரும்போது 10 மடங்காக திரும்ப உங்களுக்கு வரும். அதனால அர்ப்பணிப்பு, பொதுநல உணர்வு, தியாகம் இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த மன நிறைவையும் எதிர்காலத்தில் பலனையும் தரும். சார், மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு சிறப்பான வாரமா இருக்க போதா, எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்களுக்கு அஷ்டமஸ்தானம் வலுத்து இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிகிட்டே தான் வரும். ஏன்னா நம்ம வார பலன்கள் பார்க்கும்போது சந்திரனை பிரதானமாக எடுத்துப்போம். அதுக்கப்புறமா மாத கோளாக இருக்கக்கூடிய உங்களை ராசியாதிபதியாக எடுத்துப்போம். அப்புறம் இப்போ மார்கழி மாதம் போது சூரியன் தனுசில் இருக்கார் அப்படின்றத எடுத்துப்போம். இதை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சந்திரனுடைய கதி இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2, 3, 4, 5 இந்த இடங்கள்ல இருக்கிறது உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. கடந்த வாரத்தில் ரொம்ப டைட் ஷெட்யூல், ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு டஃப்பாக போயிட்டு இருந்தது, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுச்சு, கையில் ஒன்றும் நிற்கலைன்னா இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கஷ்டத்துலேருந்து விடுபடுறது, முன்னுக்கு வர்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அதை அனுபவிக்கலாம். இதற்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்ததோ இந்த வாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபட போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உபாதைகள் இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவீங்க. தேவையில்லாத பழிபாவங்கள், பிரச்சனைகள், வழக்கு வியாஜங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் இதுலேருந்து நம்ம விடுபட்டு வந்துடலாம், தண்டனைலாம் கிடைக்காது, நமக்கு அபராதம்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு வரக்கூடிய வாரமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல தசை புக்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த கஷ்டங்கள் மற்றவங்க படுவாங்க, நீங்கள் கூட போய் நிற்பீங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் போய் கூட நின்றுட்டு இருப்பீங்க. உறவினர்களுக்கு இது போல் ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் கூட போய் நின்றுருப்பீங்க. ஆக மொத்தம் என்னென்னா அந்த கிரகங்கள் அந்த விஷயங்களை செஞ்சு தான் தீரும். டைரெக்டாக செய்தால் அல்லது மற்றவங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் அங்கே போய் இருக்கீங்களா, அவ்வளோதான் வித்தியாசம் வரும். அப்போது இது போல் கஷ்டப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், ரிஷப ராசியினருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக படிக்க முடியும்.
அதே போல் ஒரு பார்ட் டைமாக ஒரு ஜாப் வந்து கிடைக்குதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். படிக்கும்போதே நீங்கள் ஒன்று படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னொன்று படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசைன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் படிக்கிறது, ஏதாவது வித்தைகளை கலைகளை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வீங்க. ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 2 விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு கண்டிஷன் தான், காதல் வயப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ மட்டும் அந்த விஷயத்தை வந்து செஞ்சிடக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போ உங்களுக்கு இந்த ஆசை மோகம் காமம்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் கூட அதிகமாகும். கணவன் மனைவின்னு சொன்னால் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்குன்னா அவங்களுக்கான விஷயங்களை தான் வாங்கி கொடுக்கணும். அப்படி ராமபிரான் வழிபாடு செஞ்சு ஒரு ஒரு சொல் வேறு வில்லுன்னுவாங்களே, அது போல விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், மிதுன ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் கிடைக்க போகுதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். கணேசலிங்கம் அபிநயா இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 18/7/2006 காலை 9:12 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் இவ்வருடம் வைத்தியர் ஆவதற்காக தேர்வு எழுதியுள்ளேன். பெறுபேறுகளுக்காக காத்திருக்கிறேன். நான் வைத்தியத்துறையில் வெற்றி பெறுவேனா? எனது எதிர்காலம் எவ்வாறு அமையும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கிறது. வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல சூரியன் வந்துடணும். லக்னமே சிம்மமாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் அதற்கான வழியில் போகிறீங்க, இந்த தேர்வுகள் எழுதுறீங்க. லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்து சனியோடு சேர்ந்து இருக்கின்றார். அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அடையிறது ரொம்ப கஷ்டம். அதாவது பெரிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். அப்போ நீங்கள் தேர்வு எழுதியிருக்கீங்கன்னு சொன்னால் மறுமுறை கூட எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஏன்னா அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி, இவங்க ரொம்ப நன்றாக இருக்கிறார்கள்னு சொல்லும்போது இந்த ஜீவன பாவம் படிக்கக்கூடிய யோகம் இருந்ததுன்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகி ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே கிளியர் ஆகிடும். ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிரும். மற்றவங்களால் முடியாத விஷயம் கூட செய்யலாம். உங்களுக்கு லக்ன அதிபதி 12ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். அதனால நீங்கள் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோடு அவர் சேர்ந்தும் இருக்கின்றார். அதனால நம்பிக்கையோடு இருங்க. ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும்னு சொல்லி நாமும் பிரார்த்தனை செய்வோம். அப்படி வரலன்னாலும் நீங்கள் மனசை விட்டுற வேண்டாம். ஏன்னா சரி இது நமக்கான துறை இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த மருத்துவத்துறைன்னு இருக்கிறது. அதில் பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், பல் டென்டிஸ்டாக நீங்கள் வர முடியும். நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆர்த்தோவா உங்களால் வர முடியும். ஃப்யூச்சரில் நல்ல சர்ஜனாக கூட உங்களால் வரக்கூடிய யோகம் இருக்கிறது. செவ்வாய் பலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இதை நீங்கள் செய்யலாம். தசாபக்தி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தீங்க. அப்போது கேதுவுடைய திசை முடிந்து இப்போ உங்களுக்கு சுக்கிர மகாதிசை நடந்து கொண்டிருக்கு. சுக்கிர திசையில் இப்போ நடக்கிறது சனியுடைய புக்தி. வர மே மாதம் வரைக்கும் சனி புக்தி நடக்கிறது. சுக்கிரன் தான் 10ஆம் அதிபதி, அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தசாநாதன் ஓகே தான், செவ்வாயோட சாரம் கொடுத்துருக்கார், செவ்வாய் லக்னத்தில் இருக்காருன்னு பார்த்துட்டோம். புக்தி சனியுடையது, அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அவரால் தான் லக்னாதிபதி சூரியன் வந்து பலம் குறையிறார். அப்போது இந்த காலம் அந்த சனியுடைய சம்பந்தம் தான் இருக்கின்றதுனால இதிலிருந்தும் அதே பலனை தான் எடுத்துக்கலாம். நீங்கள் மீண்டும் முயற்சிக்கணும். வர மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து அடுத்த முறை தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் டெஃபினட்டாக மருத்துவர் தான் சார். இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ கிரக நிலைகளை வச்சு அவங்க சித்தா டாக்டர் ஆவாங்களா, இல்லைனா வந்து ஆயுர்வேதா டாக்டர், இல்லை ஆங்கில மருத்துவர் வரும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியும். அதுதான் வந்து பேஸ்ட் ஆன் தி அம்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒன்னொன்றுத்துக்கும் சாரம்னு சொல்லி இந்த சாரத்தை கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை வைத்தே சொல்லிவிட முடியும். இப்போ லக்னாதிபதி சூரியனாக இருக்கிறார். சூரியன் இருந்தாலே மருத்துவத்துறைங்கிறது உங்களுக்கு வந்துருங்கிறத எடுத்து சொல்லிட்டார். இவங்க வந்து பார்த்தா இவங்க மக்கத்தில் தான் உங்களுக்கு லக்னம்ங்கிறது விழுந்திருக்கணும். அது கேதுவனுடைய ஒரு சாரம் தான் பெற்றிருக்கணும். கேதுவனுடைய சாரம் லக்ன புள்ளியில் விழும் பொழுது அந்த நட்சத்திரமும் கேதுவனுடைய சாரத்திலே இருக்கும் பொழுது ஒரு இயற்கை வைத்தியராக கூட அவங்களால வர முடியும். அவங்க அலோபதி தான் போகணுங்கிறது இல்லை. இப்போ கேத்து அப்படிங்கிற சம்மந்தப்பட்டிருச்சுன்னா அது சித்தாவோ இல்லை ஆயுர்வேதிக்கிலோ சொல்லிடும். அதிலே ஆயுர்வேதிக் வேற, சித்தா வேற. இதில் இந்த கேத்துவனுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது, இப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்கும்பொழுது இந்த ராசி சக்கரத்தை வச்சு பார்க்குறோம். இந்த சாரத்தை வச்சு நவாம்சமும் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ராசி நவாம்சத்தை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இன்னமும் அதில் இன்டீப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் போகும்போது இவங்களுக்கு சித்தாவா, இப்போ சித்தாவில் கூட இந்த பெண்ணால் வர முடியும்னு சொல்கிறோம். அந்த நாட்டு வைத்தியம், இயற்கை வைத்திய முறையில். ஏன்னா கேத்துவனுடைய சம்பந்தம்ங்கிறது நல்லாவே இருக்குது. இப்படி ஒவ்வொரு தொழிலையுமே நம்ம பிரிக்கலாம். என்ன காம்பினேஷனில் இருக்காங்க, அந்த சூரியன் வந்து அது என்ன சாரத்தில் இருக்கார், லக்னாதிபதி என்ன சாரத்தில் இருக்கார், மருத்துவத்துறை நம்ம தீர்மானம் பண்ண சூரியன் என்ன சாரத்தில் இருக்கார், இந்த லக்னம் என்ன புள்ளியில் விழுந்திருக்கு, ராசி என்ன புள்ளியில் விழுந்திருக்கு,
இதை கணக்கிட்டு இவர் இந்த துறையில் தான், இந்த ஹோமியோபதியா இல்லை சித்தாவா இல்லை ஆயுர்வேதிக்கா இல்லை சொன்ன மாதிரி பிடிஎஸ்ஸா, இது எல்லாவற்றையுமே தீர்மானிச்சிட முடியுமா? சார், ஒரு விரிவான தெளிவான விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு புரிய வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜயர் சார் சொல்லுங்க, கடக ராசினருக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்க போதா இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான பலன் உண்டு. நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் தொடங்கும் போது 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கார். குரு 2 வீடுகளுக்கு அதிபதி, 9 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. 12ல் இருக்கிறதுனால அவர் இப்போ 6ஓடு சம்பந்தப்படுகிறார். அப்போ 6, 12 அப்படின்னு சொல்லும்போது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வாரம் தொடங்கலாம் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இந்த அடிமை ஜீவனம், இந்த கஷ்ட ஜீவனத்திலிருந்து மீண்டு வர நம்மளால முடியுமா, இப்படியாக சிந்திக்கலாம். இது ஒரு சாதாரண நபர்னு எடுத்துக்கோங்களேன். மிகப்பெரிய மல்டி மில்லியனராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் 1000 கோடி ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருப்பார். அது ஒரு பிரச்சனை ஆகிடும். அதை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் போகும். ஆக மொத்தம் எல்லாருக்குமே அந்த கிரகம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். கடன் சம்பந்தமான ஒரு விஷயமும் வேலை பளு அதிகமாகிறதும் நிறைய செலவுகள், நிறைய அலைச்சலும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த வாரம் முடியும் போது உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கு. ராசியாதிபதி இந்த வாரம் முடியும் போது 3ஆம் இடத்திற்கு போயிடுறார், புதனுடைய வீட்டுக்கு போயிடுறார். சமயோச்சித்தமா, சாமர்த்தியமா, புத்திசாலித்தனமா உங்களுடைய எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்தக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும். 6ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த 6ஆம் பாவம் சம்பந்தமான ஏதோ ஒன்று உங்களுக்கு தொடர்புல இந்த காலத்தில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட நீங்க பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, டைரக்டா அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஒரு ஆயின்மெண்ட் எக்ஸ்டர்னலா போட்டால் சரியா போயிடும். அப்படி போனீங்கன்னா அது உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அந்த இடத்துல 4 கிரகம் இருக்கிறது. அப்போ வள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் முதல் நாடணும். அப்போ உங்களுடைய ரத்தத்தில் ஏதோ பிரச்சனை இருந்ததுனால ஸ்கின்ல அது வெளிப்படுது. அப்போ ரத்தத்தை சரி பண்ணணும், உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றணும். அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பராக திங்க் பண்ணி அலசு ஆராய்ந்து முடிவு பண்ணீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? சிம்மராசி என்பவர்களை இப்போ அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் கேதுவும் அஷ்டமத்தில் சனியும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5ஆம் பாவம் சாதகமாக இருக்கிறது. பூர்வ புண்ணியம் ஒருத்தருக்கு வலுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வேறு எந்த ஒரு துணை இல்லை, வேறு எந்த ஒரு பலனும் இல்லைன்னாலும் கூட அவர் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே நடத்திவிட முடியும். மிகப்பெரிய தொழில் அதிபருக்கு, மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவருக்கு, மிகப்பெரிய ஒரு கதாநாயகனுக்கு, விளையாட்டு வீரருக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிறந்த குழந்தை ஆணோ பெண்ணோ அவங்க பெருசாக படிக்கலை, எந்த ஒரு துறையிலும் பெருசாக ஷைன் பண்ணலனாலும் கடைசி வரைக்கும் ராஜ வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருவாங்க. அதுதான் அந்த பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு இருக்குன்றது அர்த்தம். இந்த ஜென்மத்தில் எதுவும் கஷ்டமே படாத, நீ எவ்வளவோ நல்ல விஷயம் பண்ணதால் தான் இங்கே பிறந்திருக்க, அதெல்லாம் அனுபவி ராஜான்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஜாதகம் வந்துடும். இப்போ உங்களுக்கு அப்படி இருக்கிறது. ராசியாதிபதி 5ஆம் இடத்துல தான் இருக்கார். அந்த சூரியனும் குருவும் தொடர்பு பெறுறது, சூரியன் செவ்வாய் தொடர்பு பெறுறது, அதே இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறதுன்றதுனால இந்த வாரம் உங்களுடைய புண்ணிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு பலனாக சேரும். நீங்க ரொம்ப காலம் கழிச்சு ஒரு நண்பரை பார்ப்பீங்க, வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த இடத்துல வேலை இருக்குது போன்னு சொல்லுவார், உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்போ அந்த புண்ணியம் வேலை செய்ய போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தமாக இருக்கும். பிஸ்னஸில் ரொம்ப நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய சமயத்தில் இதை போல் ஒருத்தர் கை தூக்கி விடுவார். இது போல் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டம், நன்மைகள் நடக்கப் போகிறது. இது நாள் வரைக்கும் அஷ்டம சனி ஜென்ம கேதுனால என்ன குழப்பம் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் தீர்வானது இந்த வாரத்தில் கிடைக்கும். சார், தொடக்கத்திலேயே ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, சிம்ம ராசினர் இந்த வாரம் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கன்னிராசி என்பவர்களுக்கு பாதியில் நின்று போன மிக முக்கியமான வேலைகளை தொடரக்கூடிய யோகமானது கிடைக்கிறது. பாதியில் நின்று போன வேலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு பூமி உங்களுக்கு இருக்குது, அதில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. கடந்த மழையினால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்யலாமா வேண்டாமான்ற நிலையில் திரும்ப சரி நம்பிக்கையோடு மீண்டும் அந்த வேலையை ஆரம்பிப்பீங்க. உலகத்திலேயே ரொம்ப நம்பிக்கையான மனிதன் விவசாயி தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஏன்னா அவர் தான் தன் கையில் இருக்கக்கூடிய விதை நெல்லை எல்லாம் நம்பிக்கையோடு வீசி எறிந்துடுவார், எல்லா இடத்துலையும் போட்டுருவார். அது முளைச்சி தானியம் வந்தால் நமக்கு வாழ்க்கை, இல்லைன்னா பார்த்துக்கலாம் சொல்லி வேற யாருமே தன்னுடைய
செல்வத்தை வந்து எரிய மாட்டாங்க, பூமியில் போட மாட்டாங்க, போட்டு பூட்டி தான் வைப்பாங்க. அப்படி உங்களுக்கு வந்து அந்த விவசாயத்தில் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் பலமாக இருக்கிறது. 4ஆம் இடம் தான் மண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ மண்ணோடு தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள்னு சொல்லலாம். வீடு கட்டக்கூடிய பணி அது தடைப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த விஷயமானது நடக்கும். செயற்கை முறையில் கருத்தரித்தல், குழந்தை பெற்றுக்கொள்ளுதல், அதில் பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து செஞ்சீங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பண நஷ்டம் ஆயிடுச்சு, உடல் நலிவாயிடுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டீங்க, திரும்ப செய்யலாமான்னா இந்த வாரத்தில் செய்யலாம், பலன் கிடைக்கும். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். மகிழன் திருச்சியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 2/5/1999 இரவு 8:15 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் பொறியியல் படித்துவிட்டு உணவு டெலிவரி வேலை பார்த்து வருகிறேன். எனக்கு என் படிப்புக்கேற்ற வேலை எப்போது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கார். லக்னமும் விருச்சிக லக்னமாக இருக்கிறது. அந்த லக்னத்திற்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவன பாவம், அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் இவருடைய ஜாதகத்தில் மேஷ ராசியில் உச்சபலம் பெற்றிருக்கார். அப்போ சூரியன் உச்சம் பெற்று இருக்கும்போது இவர் ஒரு ராஜாவாக இருக்கணும், பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக அவர் இருக்கணும். அப்படி இருக்கும்போது படித்தது கூட வேலை கிடைக்காம இவர் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் அந்த சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கார். அப்போ சூரியன் உச்சம் பெற்ற சனியோடு சேர்கிறார்னா சனி அந்த இடத்துல நீச்சமாக இருப்பார். அப்போ நீச்சம் பெற்ற சனியோடு சூரியன் சேருகிறார் அப்படின்றது அர்த்தம். அந்த சூரியன் ஆகப்பட்டவர் இந்த ஜாதகத்தில் பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் எங்கே இருப்பாரோ நவாம்சத்தில் கன்னி ராசியில் இருப்பார். அந்த கன்னி ராசின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பரணி 2, பூரம் 2, பூராட 2ன்னும் போது அந்த இடத்துல வரும். சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு இடமாக அது வந்து அம்ச கட்டத்தில் வரும். அதனால சூரியன் உச்சம் பெற்றாலும் கூட மாய தோற்றம் தான், சனியால் பாதிக்கப்பட்டு விட்டார்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லக்னம் பலமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் எதிர்கொண்டு எங்கேயாவது ஒரு வேலையை அவர் வந்து பெற்றுவிட்டு இருக்கலாம். அந்த லக்னத்திற்கு சாரம் கொடுத்ததும் சனியாகத்தான் இருக்கார். அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த லக்னம் இருக்குது. அப்போ சந்திரனுக்கும் சனியுடைய சாரம் தான் கொடுத்துருக்கார். அப்போது சனி தான் இந்த ஜாதகத்தில் நிறைய ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருக்கார். ஒருவேளை அந்த சனி வந்து ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றிருந்தா 10ஆம் இடத்துல இருந்திருந்தால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்தில் இப்போ இருந்திருக்கணும். அப்போ சனி நீச்சம் அடைந்திருக்கார் அப்படின்றதுனால தான் படித்த படிப்புக்கு கூட வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலை. அதனால் இதன் பிறகு எப்படி பிளான் பண்ணலாம் இந்த ஜாதகர்னு கேட்டால், என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை எப்போ கிடைக்கும், நான் எப்போ ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணத்தை விட்டு விடலாம். இவருக்கு எப்பயுமே வந்து மிகச்சரியான ஒரு வேலை கிடைக்க போகிறதே கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப நாள் அதில் நீட்டிக்க முடியாது. அப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறது ரொம்ப நல்லா வரும். அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். எதனால் அது சொல்கிறோன்னு சொன்னால், உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த குரு லக்னத்தையும் பார்க்குறார். அவர் தான் 5ஆம் அதிபதி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூர்வ புண்ணியம் பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம். அப்போ ஒரு கௌரவமான ஒரு தொழிலை தான் நீங்கள் செய்வீங்க. கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால தான் இப்போ கூட நீங்கள் வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு எப்படி நான் போய் இந்த வேலையை பார்க்கறதுன்னு நினைக்காம, நமக்கு ஒரு பணம் தேவை, வீடு நம்மளை நம்பி இருக்குது, நம்ம செலவையாச்சும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம வந்து பொய் சொல்ல திருடல, இந்த வேலை செஞ்சால் என்ன தப்பு, ஒருத்தர் பசிக்கு சாப்பாடு தானே கொடுக்குறோம், அப்படி தான் நினச்சி நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அந்த குருன்னு சொல்லக்கூடிய அம்சம் நன்றாக இருக்கிறதுனால எப்பயுமே கௌரவமான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கிறதுன்னு சொன்னால் அதை கொண்டு செய்யுங்க. அல்லது பிஸ்னஸ் செய்யலாம். எப்போ செய்யலாம்னு சொல்லி தசையை பார்க்கலாம். பிறந்த சனி தசை, அதன் பிறகு புதன் தசை உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. புதன் தசையினுடைய கடைசி புக்தி இப்போ உங்களுக்கு கடந்த 2 வருஷத்துக்கும் மேலாக நடக்கக்கூடியது சனியுடைய புக்தி தான். அதுதான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சனியுடைய தொடர்புன்னு பார்த்து கொண்டு வந்தோம். 2023ஆம் வருஷம் ஜூலை மாதத்தில் சனியுடைய புக்தி உங்களுக்கு ஆரம்பிச்சது. அந்த சனியுடைய புக்தி 2026 இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கிறது. அந்த சனி தசை சனி புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பலன் தராது. அதனால் அடுத்து வரக்கூடிய 26 ஏப்ரலில் கேதுவுடைய திசை ஆரம்பிக்கும். அதில் தனித்திறமை இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ அல்லது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களோ நீங்கள் பிளான் பண்ணலாம். அதில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுக்கிர திசையில் உங்களுடைய உச்சத்தை வந்து நீங்கள் அடைவீங்க. சார், இந்த நேருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ நிறைய பேருடைய புலம்பலாக இருக்கிறது படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு. இப்போ நம்ம உயர்கல்வியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் அணுகி படிப்பு சம்பந்தமா கேட்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக்கும்? நிச்சயமா ஒரு எஜுகேஷன் வரும்பொழுதே இப்போ நம்ம வந்து உயர்கல்வின்னு வரும்பொழுது அது பிஜியா இல்லை யூஜியாக டிசைட் பண்ணணும். இன்னைக்கு வந்து உயர்கல்விங்கிறது
பிஜியை தான் சொல்கிறோம், யூஜியை யாரும் மென்ஷன் பண்ணுறது இல்லை. ஏன்னா நீ யூஜி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் வந்து காலதேச வர்த்தமானங்கிறது. எம்பிபிஎஸ்ஸே பண்ணால் கூட வெறும் எம்பிபிஎஸ் பத்தாது, அதுக்கப்புறம் பிஜி பண்ணணுங்கிற, பிஜி கூட போகாது, அதில் இன்னும் ஸ்பெஷலைசேஷன் போகணும், அப்போ தான் நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டராக இருக்க முடியும்னு எடுத்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்பொழுது நமக்கு பேசிக்கான எஜுகேஷன் அப்படின்னு வரும்பொழுது காலேஜ் லெவல் வரைக்குமே 4ஆம் பாவத்தை தான் வித்யாஸ்தானம்னு சொல்கிறோம். அதற்கப்புறம் பிஜி அப்படிங்கிற விஷயம் போகிறோம் இல்லையா, அது வந்து 9ஆம் பாவங்கிறது வந்துடுது. பிஜிக்கு வந்து 9ஆம் பாவம், அதுக்கு மேற்கொண்டு பிஹெச்டிலாம் போகணும் அப்படின்னு சொன்னால் அது 11ஆம் பாவம்னு வருது. இந்த பாவகங்கள் அந்த உத்தியோகஸ்தானத்தோடு தொடர்பு பெறுகிறதாங்கிறத பார்த்துக்கணும். அந்த 9ஆம் பாவம் உத்தியோகஸ்தானத்தோட தொடர்பு பெற்றால் மட்டும்தான் இவங்க பிஜி பண்ணாலோ அல்ல அதுக்கு மேலே பிஹெச்டிலாம் பண்ணாலோ அது சம்பந்தமான வேலையையே செய்வார்கள். அதனால் நான் பிஜி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு உத்தியோகத்துக்காக பண்ண போகிறேங்கிறவா இருப்பா. ஒரு சில பேர் இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் பண்ணி ஆகணும், நான் டாக்டரேட் வாங்கி ஆகணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். எனக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, எனக்கு ஏற்கனவே சொத்து இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் எங்கள் அப்பா நிறையா சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்கார், நான் ஹாயாக இருக்கேன், ஆனால் நான் படிக்கணும்னு நினச்சி படிக்கிறவா இருப்பா. அந்த மாதிரி படிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் ஜாதகங்கள் சொல்லிடும். அதான் பாவகங்களை வச்சு சொல்கிறேன். நமக்கு 10ஆம் பாவமும் அந்த 9ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பாக இருக்கிறது சொன்னா அப்ப நிச்சயமாக இவர் உயர்கல்வியின் மூலமாக இவர் பிஜி பண்றதன் மூலமாக அந்த உத்தியோகத்தை அமைச்சுப்பாருன்னு தெரியுது. அதுல வந்து அந்த பிஜியில் வந்து நான் என்ன எடுக்கட்டும், என்ன இப்போ நம்ம வந்து ஒரு எம்பிஏ பண்ணுறோம்னு சொன்னால் எம்பிஏல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. எம்பிஏ ஃபினான்ஸுங்கிறது இருக்கு, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது, பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் எதை எடுத்துக்கலாம், இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்குது, இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸுங்கிறது தனியாக இருக்குது. இப்படி அதில் என்னென்னலாம் எனக்கு இருக்குது, இந்த யூனிவர்சிட்டியில் இதெல்லாம் இருக்குது, எதை நான் எடுத்துக்கிட்டோம், நான் டேட்டா அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டுமா, இல்லை ஃபினான்ஷியல் பேஸ் எடுத்துக்கிட்டுமா, நான் இல்லைனா வேறு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறதே நான் மேஜராகவே எடுத்துக்கிட்டுமாங்கிற மாதிரி தனித்தனியாகவே நம்மளால் பிரித்து சொல்லிட முடியும். நம்ம ஏற்கனவே போன ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்த மாதிரி தான் நிறைய அதில் அந்த அம்சங்கள்ங்கிறத பிரித்து சொன்னார் இல்லையா. இந்த சாரம் வாங்கியிருக்கு இந்த கிரகம், இதனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதால எல்லா இடத்துலையுமே அந்த சனியினுடைய தொடர்புங்கிறது வர்றதுனால தான் ஈவன் இந்த உணவு டெலிவரி பண்ணுறதுங்கிறது கூட சனியினுடைய தொழில் தான். சர்வர், ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் சர்வராக வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் அவருக்கு சனி வேலை பார்த்தா மட்டும்தான் அவர் ஹோட்டலில் சர்வராக இருக்க முடியும். மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகர்கள்லாம் கூட ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துருப்பா. அவங்க வேலை பார்த்த அந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த நேரத்தில் கண்டிப்பாக சனி புக்திங்கிறது நடந்திருக்கும். சனி புக்தி நடந்தால் மட்டும்தான் அவர்களால் அந்த ஹோட்டலில் சர்வராகவே ஒர்க் பண்ண முடியும். இது போக ஒரு புகழ்பெற்ற நடிகர், நகைச்சுவை நடிகர் ஒரு சர்வராகவே ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் ஆக்ட் பண்ண காலத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த சனியினுடைய புக்தியில் சனியினுடைய அந்தர காலம் தான் அங்கே போயிருக்கும். அது இல்லைன்னா அவரால் அந்த சர்வர் ட்ரெஸ்ஸே போட்டிருக்க முடியாது. இந்த மாதிரி அந்த சனியினுடைய தொடர்புங்கிறது வந்துடுது இல்லையா. இந்த அம்சத்தை கொண்டு ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே அந்தந்த கிரகநிலை, அந்த 10ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் இதனுடைய அம்சம், இது எந்த சாரத்தில் விழுந்திருக்கிறது, அந்த கிரகத்தினுடைய தன்மையிலே இவர்கள் படித்தால் நன்றாக இருக்குங்கிறது தெளிவாகவே சொல்லிடலாமா. அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? துளாராசி அன்பர்களுக்கு சுய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கிறது. உங்களிடத்திலிருந்து என்னெல்லாம் போனதோ அதெல்லாம் யாருடைய தயவும் இல்லாமல் சுயமாக தனியாக நின்று உங்களால் மீட்டெடுக்க முடியும். துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் திருமணமாகி வாழ்க்கை துணையை பிரிஞ்சிருக்கீங்க, இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுமணத்திற்கான விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம், நமக்குன்னு ஒரு லைஃப் வேணும், ஒரு துணை வேணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து அதற்கு வந்து நீங்கள் ஒப்புதல் கொடுப்பீங்க. பெற்றோர் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து மனசில் இருக்கக்கூடிய ஒரு பாரமானது தீரும். நம்ம ஏதோ ஒன்று சரியாக கவனிக்காமல் பண்ணி வச்சு இப்படி ஆயிடுச்ச குழந்தைக்கு, ஒரு நமக்கு அப்புறம் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் பாரம் இருந்தால் இல்லை அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ரொம்ப பெரிய சொத்தை வந்து நீங்கள் இழந்துட்டீங்க, யாரையோ நம்பினதன் பேரில் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அல்லது திடீரென்று எடுத்த ஒரு தவறான முடிவுனால நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துலையோ வந்து நிறைய பெரும் பொருளை இழந்துட்டீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். வேலை இழந்தவர்கள் மீண்டும் வேலையை பெற முடியும். ஆரோக்கியத்தை இழந்தவர்கள் மீண்டும் ஆரோக்கியத்தை பெற முடியும். எப்படி எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து போச்சோ அதை திருப்பக்கூடிய காலமாக இது இருக்கும். எதனால் இந்த விஷயம் அப்படின்னு கேட்டால், 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய காரிய வீரிய ஸ்தானம், தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடம் பலமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. ராசியாதிபதி இருக்கார். இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் 9ஆம் இடத்திலிருந்து 10, 11 ரொம்ப நாள் இருக்க போறார் இந்த வாரத்தில். அதனால எல்லா விஷயத்தையும் உங்களால் வந்து
வந்து திருப்ப முடியும். நகைகளை அடகு வைத்திருந்தாலும் கூட அது திருப்பறதுக்கான ஒரு ஆரம்பத்தை இப்போ செய்வீங்க. பத்திரங்கள் அடமானத்தில் இருந்தால் திருப்பணும்னு நினைப்பீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் சிறப்பாக செய்து பலனையும் அடைய முடியும். சார், துலா ராசியினருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சக்திக்கு மீறி செலவு செய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னு சொன்னால் எப்பாடுபட்டாவது அதை சரி கட்டி விட முடியும். தை பிறந்தா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஆரம்பித்த பட்ஜெட்டை விட சில லட்சங்கள் கூட வந்துருச்சு. எப்படி நம்ம அதை சரி பண்ண முடியும், எந்த இடத்துல குறைக்க முடியும், யார் உதவி செய்வா அப்படின்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கிடச்சிடுவார். யாராவது ஒருத்தர்ன்ற கூட உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், இவங்களுடைய உதவி துணையானது உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து ஒரு குறிப்பிட்ட பெருந்தொகையை வந்து நீங்கள் பணம் செலவு பண்ணாதான் உங்கள் பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும்னா அதற்கான பணம் உங்களுக்கு வந்துடும். சில பேருக்கு வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் கிடைக்கும், நீங்கள் செலவு பண்ணி தான் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, அல்லது வேறு ஏதாவது பணம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை வாங்கினாதான், ஒரு பைக் வாங்கினாதான் நான் வேலைக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட அதை வாங்கிட முடியும். பணத்தட்டுப்பாடு, பணமுடைய காரணமாக எந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியுமோ, நடக்க முடியுமோ, நடந்துருமோன்ற பயம் இருக்கிறதோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான பணம் கை வந்து சேரும். சார், விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? தனுராசி என்பர்கள் ஒரு அங்கீகாரத்தை பெறப்போகிறீர்கள். தனுராசி உங்களுடைய ராசியில் இப்போ சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தனுர் லக்னத்திலேயே கூட பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் முன்னாடி வந்து ஒரு பெரும் தொகையை வச்சுட்டு இது வேணுமா அல்லது ஒரு கௌரவ பட்டம் வேணுமானா பட்டம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுபோல் ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது, ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இல்லை. இதே சேலரியில் ப்ரமோஷன் சொன்னால் ஓகேன்னு சொல்லி நீங்கள் எடுத்துப்பீங்க. அந்த ஒரு கௌரவம், பெயர், புகழ் இதை தான் நீங்கள் அதிகம் நேசிப்பீங்க. அந்த விஷயம் இப்போது உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. இதனால் வரைக்கும் உங்களுடைய துறையில் உங்களால் வந்து பரிமளிக்க முடியலன்னு சொன்னால் இப்போ அதற்கான ஆரம்பம் அப்படின்றது இருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் இருக்கிறதாவே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னால் இதன் பிறகு தெரிய வர போகிறது. உங்களுடைய துறையில் நீங்கள் பிரபல்யமாகிறதுக்கான ஒரு முதல் படியில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கான அங்கீகாரம், பெயர், புகழ், கௌரவ பதவி, பட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலம் இது. சார், தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். சீமா ஹைதராபாத்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 8/8/1998 காலை 9:45 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை பேரு அமையவில்லை. எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் மகர ராசியில் பிறந்திருக்காங்க. கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் எதனால் புத்திர பாக்கியம் இல்லை, கிடைக்குமா, எப்போ கிடைக்கும்ன்றது சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பலமுறை சொன்ன விஷயந்தான், இந்த புத்திர பேர் இது வரைக்கும் கிடைக்கல, கல்யாணம் 4 வருஷத்தில் கிடைக்கலன்னா அதற்கு நீங்கள் மட்டும் காரணம் கிடையாது, உங்களுடைய கணவரும் தான். 2 பேருடைய ஜாதகம் சேர்ந்து தான் குழந்தை பிறக்கிறத தீர்மானிக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்துக்கான பலனை இப்போ பாருங்கள், கணவருடையதும் அப்புறம் பார்த்துக்கங்க. இப்போ உங்களுடைய லக்னம் வந்து கன்னி லக்னம்னு பார்த்தோம். லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்துல போய் மறைந்து நீச்சம்னு சொல்லக்கூடிய நிலையை அடைஞ்சிட்டார். கேதுவுடைய நட்சத்திரத்தில் அவர் இருக்கார். இதுதான் ஃபஸ்ட்டு காரணம் அந்த சைல்டு பர்த் வந்து டிலே ஆகிறதுக்காக. 2வது குரு, இவர் வந்து புத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு மீன ராசியில் இருக்கார். அப்போ ஆட்சி பலம் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம், ஆனால் அவர் வந்து வக்கரகதியில் இருக்கார் அப்படின்றது. இந்த மீன ராசியில் குரு இருக்காருன்னா நீங்கள் கன்னி லக்னம்னு சொல்லும்போது கேந்திராதிபதியாக அவர் வருவார், மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியும் அவரே தான் வருவார். அப்போது அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கணுன்றதும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பலன் தாமதமாகிறது. அந்த குருவும் சனியுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். ஆல்ரெடி சனி வந்து நீச்சம் அடைந்துட்டார். அதாவது ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர் பலமாக இருந்தால், அதே போல் சாரம் கொடுத்தவர் பலமாக இருந்தால் அந்த பலன் ஈஸியாக கிடைக்கும். இதெல்லாம் பலமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பலன் வந்து ரொம்ப தாமதமாக கிடைக்கும். கடைசியாக அப்போ குழந்தை இருக்கா இல்லையான்னா
புத்திரஸ்தானம் பார்த்துட்டோம், புத்திர காரகன் பார்த்துட்டோம். காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தீர்மானத்துக்கு வரலாம். சூரியனும் கெட்டு இருந்தால் அப்போ குழந்தை இல்லைன்ற மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கடக ராசியில் இருக்கார். கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் அவர் இருந்து கொண்டு இருக்கார். அதனால சூரியன் முழுக்க முழுக்க கெடலை. உங்களுடைய லக்னத்திற்கு 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்காருன்றதுனால லேட்டானாலும் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். சுக்கிரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் இதற்கு வருவாங்க. ஏன்னா 9ஆம் இடமும் பெண்களுடைய ஜாதகத்தில் புத்திரபாவத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுனால லக்னாதிபதி புதன் நன்றாக இருந்தால் தான் உங்களால் குழந்தையை பெற்றெடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு, புதனுடைய நட்பு வீட்டில். அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தசை என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிறக்கும்போது சந்திர மகாதிசை, அதன் பிறகு செவ்வாய் ராகுடைய தசை பூர்த்தியாகி இப்போ குருவுடைய தசை ஆரம்பித்து அந்த சுயபுக்தியில் நீங்கள் இருக்கீங்க. குருன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திரகாரகன். அப்போ அவருடைய தொடர்பு அந்த தசை இருக்கிறதுனால குழந்தை கிடைக்கும்ன்றதை மறுபடியும் வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதில் சுயபுக்தி வந்து இந்த மார்ச் மாதம் பூர்த்தியாக போகிறது. அதன் பிறகு சனி புக்தி வரும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், 5ஆம் அதிபதி சனி எங்கே இருக்காருன்னு ஆரம்பித்தோம் இல்லையா? அந்த சனி புக்தி தான் அடுத்து வரப்போகிறது. சனி புக்தியில் உங்களுக்கு குழந்தை உண்டு. அவர் பலமாக இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த குழந்தை பிறப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உடலில் என்ன விஷயங்கள்லாம் பலமாக இருந்தால் கிடைக்குமோ அதெல்லாம் பலப்படுத்திக்கணும். கருவுற்ற பிறகும் கூட நீங்கள் வந்து மிகச்சரியாக அந்த உடல் பராமரிப்பு, அந்த குழந்தையை வளருவதற்காக என்னென்ன சத்தான ஆகாரங்கள் சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கும் போது நல்ல புத்திர சந்தானம் உங்களுக்கு உண்டு. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான விளக்கம் மட்டும் இல்லாமல் நல்ல அட்வைஸையும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திருமணத்துக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே இந்த ஜாதகக்காரருக்கு குழந்தை பேரு தாமதமாகும் அப்படின்றத துல்லியமாக சொல்லிட முடியும்? நிச்சயமா. இப்போ பொருத்தம் அப்படின்னு வரும்பொழுதே இல்லை புத்திரஸ்தானத்தையும் மெயினாக தான் எடுத்து பார்ப்போம். 2 பேர் ஜாதகத்திலையுமே ஒரு காம்பினேஷனுங்கிறது இருக்கும். சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம் வந்தால் 2 பேர் ஜாதகத்தையுமே பார்க்கணும். வெறும்னா பொருத்தம் மட்டும் பார்க்காம இதில் வந்து புத்திரஸ்தானத்தினுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது, இப்போ பையனுக்கு நல்லா இருக்குது பொண்ணுக்கு சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதை எப்படி சொல்லணுமோ அதை பாலிஷாக எடுத்து சொல்லுவோம். இவர் பொண்ணுக்கு நல்லா இருக்குது பையனுக்கு சரியா இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதையும் சொல்லிடுவோம். அப்போ அதை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிந்துவிடும். திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுதே இந்த ஜாதகத்துக்கு இது செட் ஆகுமோ ஆகாதாங்க அதை சொல்கிற மாதிரி அது என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வரும்பொழுது அதில் இந்த குழந்தை பாக்கியமும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே நிச்சயமாக தெரிய வந்துடும். குழந்தை பிறப்பிலே தாமதம் உண்டாகும், இந்த காலம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த நேரை பொறுத்தவரை நிச்சயமாக குழந்தைங்கிறது பிறக்கும். தடை அவங்க வந்து பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா 5ஆம் பாவத்திலே ஒரு கிரகம்ங்கிறது இருக்கு இல்லையா? 5ஆம் பாவத்தில் சந்திரன்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 5ல் சந்திரன் அப்படிங்கிறது இருக்கும். அது 11க்கு அதிபதி சந்திரன் அந்த இடத்துல இருக்கார். முதலே சொன்னார் சூரியன் வலிமையாக இருந்தால் குழந்தை உண்டு, சூரியன் இல்லைன்னு சொன்னால் குழந்தை இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தத்துப்புத்திர யோகத்துக்குள்ளே போகணுமான்னு பார்த்தா இல்லை, அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். ஆனால் அவர் கொடுத்த அட்வைஸ் மாதிரி உங்களுடைய உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டும். 5ல் சந்திரன், சந்திரனுடைய சாரமே வாங்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் இந்த நீர்க்கட்டி சம்பந்தமான விஷயங்கள் கூட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸுங்கிறது இருக்கலாம். ஏன்னா சனி வந்து அந்த 5ஆம் இடத்திற்கும் அதிபதி 6ஆம் இடத்திற்கும் அதிபதி, அவர் போய் 8ல் இருக்கார் அப்படின்னும் போது இந்த ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நீர்க்கட்டி விஷயங்கள் அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அந்த மெடிக்கல் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு தேவைப்படுறது. ஸோ கைண்ட்லி அட்வைஸ், இந்த டாக்டர்ஸ் அட்வைஸை நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க டாக்டர்ஸ் அட்வைஸு. அதே மாதிரி குழந்தை உண்டான பிற்பாடும் கூட மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். குழந்தை உண்டான பிற்பாடும் கூட மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இவங்களுக்கு லக்கிலி இந்த குருவானவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட குரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுங்கிறது ஒரு பலம். குழந்தை பேரு அப்படின்னு வரும்போது வெறும் 5ஆம் பாவம் மட்டுமல்ல, பெண்களுக்கெல்லாம் 9 பார்க்கணும்னு சொன்னார் இல்லையா? அது மாத்திரமல்ல, 3ஆம் இடம்ங்கிறதையும் பார்த்துக்கணும். 3ஆம் இடம்ங்கிறது வீரியஸ்தானம், காமஸ்தானம்லாம் சொல்லுவோம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த 3ஆம் பாவம், குறிப்பாக ஆண்களுக்கு இந்த 3ஆம் பாவத்தை பார்க்கணும். அடுத்தது 7ஆம் பாவத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி 12ஆம் பாவத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு லக்னாதிபதி புதனே 12ல் போய் அமர்ந்திருக்கிறார், ராகுவும் அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறார்னும் பொழுது அந்த தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறதுலையும் எல்லாமே சௌகரியமாக தான் இருக்குது. நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி அந்த சனி புக்தி அப்படிங்கிறது வர்றது இல்லையா, அதுலேயே இவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. ஆனால் கன்சீவ் ஆன பிற்பாடும் நிறைய அந்த காஷியஸான மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அழகான ஒரு குழந்தை பெருமாள் அம்சத்தில் நல்ல குழந்தைங்கிறது கண்டிப்பாக இந்த பெண்ணிற்கு உண்டு. இது அத்தனையுமே அந்த கல்யாணத்துக்கு அது ஜாதகம் பார்க்கும் பொழுதே குழந்தை பேரை பற்றி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது? சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது?
மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் ஒவ்வொரு நாளையும் கடத்த வேண்டியதாக இந்த நாள் இருக்கும். அதாவது ரொட்டீன் ஒர்க்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, நிறைய பணம் சம்பந்தமான விஷயம், கல்யாணம் சம்பந்தமாக முடிவு எடுக்கிறீங்க, வேலை மாற்றம் சம்பந்தமாக முடிவு எடுக்கிறீங்க, சொத்து வாங்குறது, இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் பெரும் இழப்பு ஏற்படுவதற்கான பொருள் இழப்போ அல்லது வந்து வேலை போயிடுச்சு, பிஸ்னஸில் தவறான ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது இந்த வாரத்தில் அவசியம். 12ஆம் பாவம் வளர்த்து இருக்கிறது நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அதன் பிறகு வந்து சந்திரனுடைய அம்சமும் கூட இந்த வாரத்தில் 6, 7, 8, 9ன்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு வருகிறது. அப்போ 8ல் அந்த சந்திரன் கேதுடைய சேர்க்கையும் இந்த வாரத்தில் இருக்க போகுது. அப்போ நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கவனமாக இருக்கணும். செலவு பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கானது, ஃபேமிலிக்கானது அப்படின்றதெல்லாம் பண்ணுங்கள். அதன் பிறகு ஏதாவது தர்மம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி செலவு பண்ண முடியலன்னா, பொருள் செலவு பண்ண முடியலன்னா, நம்முடைய நேரம் தான் பொருளாக மாறுகிறது. நேரத்தை செலவு பண்ணணும். நேரத்தை, உங்களுடைய டைமை வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வாய்ப்பு எதுவும் இல்லைன்னு சொன்னால் கோவில் குளங்களுக்கு போகிறத பழக்கமாக வச்சுக்கலாம். டெய்லி மார்கழி மாதம் கார்த்தால எழுந்தோடனே முதல்ல எப்பயும் எந்திரிக்கிறதோட 1 மணி நேரம் சீக்கிரமாக எந்திரிக்கிறீங்க, கோயிலில் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். காலையில் உங்களுடைய வேலை படிப்பு வந்து ஒத்துழைக்கலைன்னா மாலை நேரத்தில் இதை வச்சுக்கலாம். அப்போது ஒரு 1 மணி நேரமோ அல்லது உங்களால் முடிந்த பொருளையோ தினந்தோறும் செலவு பண்ணுறதுன்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் சாதக பலனை கொண்டு வந்து தரும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க கவனமா செயல்படணும் மகர ராசியினர்னு. தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரமும் தொடர்ந்து அற்புதமாக இருக்க போகிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் தனஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் இருக்காரு. அப்போது விரய சனி, ஜென்ம சனியை தாண்டி வந்திருக்கிறீங்க. பணத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். குடும்பத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். பேச்சினுடைய அருமை, காலம், படிப்பு எல்லாத்தினுடைய அருமையும் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். இப்போ அந்த ராசியாதிபதி 2ல் இருக்காரு. அப்போ வர்ற பணத்தை வந்து ப்ராப்பராக உங்களுக்குன்னு என்னென்ன பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். தேவையில்லாமல் அதிக பணம் கிடைக்கிறதுன்னு சொல்லி தவறாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையெல்லாம் முடிஞ்சு ப்ராப்பராக உங்களால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். குடும்ப நபர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முடியும். நல்ல பேசி நல்ல பேரை வாங்க முடியும். நிறைய வேலைகளில் வந்து இந்த பேச்சு வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். அதை செய்ய முடியும். அப்போது ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்காருன்றதுல நல்லது. லாப ஆதாய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது. குரு ராசியையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சந்திரனுடைய சஞ்சாரம் 5, 6, 7, 8ல் இருக்கும். அப்போ 5, 6, 7 ஓகே தான். வாரத்தினுடைய கடைசியில் 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வருவார். அப்போ கூட என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து தேவையில்லாமல் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சிந்திப்பீங்க. ஒரு வீடு கட்டக்கூடிய பணி வச்சுருக்கீங்கன்னா யார்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு என்ஜினியரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடக்கூடாது. அப்போ யார் வந்து அதிக பணம் வந்து கோட் பண்ணுறாரோ அவர்கிட்ட கொடுத்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சில பேர் வந்து அதிகமாக கொடுத்தா குவாலிட்டின்னு சொல்கிற மாதிரி சில பொருட்களை கூட விற்பாங்க, பார்த்தா அதில் ஒன்றும் இருக்காது. அப்படின்னு நீங்கள் கவனமாக பண விஷயத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன நஷ்டத்தை கூட தவிர்த்திடலாம். மற்றபடி நிறைய பணம் வரும், நல்ல லாபம் வரும். இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிறப்பான வாரமா இருக்க போது இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்க போகிறது. ஜென்மசனி காலத்தில் சந்திரபலம் இருக்கும்போதும் இந்த மாத கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போதும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அப்போ ஜென்மசனி நம்ம வந்து 2 வருஷத்துக்கு எதையுமே பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஜீவன பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. ஜீவன பாவத்தில் அந்த 10ஆம் இடத்துல ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இல்லையா? 10ல் ஒரு பாவியாவது பாம்பாவது இருக்கணும்ன்ட்டு. இப்போ 4 கிரகம் இருக்கிறது. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய நிலையை இன்னும் எந்த அளவிற்கு உயர்த்த முடியும் அதை வந்து பார்க்கலாம். உங்களுடைய பிஸ்னஸில் இன்னும் உங்களால் எவ்வளோ வளர முடியும் அதை பார்க்கலாம். எவ்வளோ உங்களால் படிக்க முடியும் அதை பார்க்கலாம். உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை எந்த அளவிற்கு பெரிய அளவுக்கு கொண்டு வர முடியும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். 10ஆம் இடம் சாதகமாக இருக்குது. சந்திரபலம் அவர் வந்து இந்த வாரம் தொடங்கும் போது 4ஆம் இடத்துல குருவோட ராசியாதிபதியோடு சேர்ந்திருந்து வாரத்தை தொடங்குறார். அப்புறம் 5ஆம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறுவார். அப்புறம் 6, 7 இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலமாகத்தான் இருக்கும். அதனால உங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை எந்த அளவிற்கு கொண்டு வரணும், அவங்களுடைய கல்வியில் எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு துணையாக இருக்க முடியுமா, இதெல்லாம் பார்ப்பீங்க. நீங்களும் நல்ல பலன் அடைந்து உங்களுடைய குடும்ப நபர்கள், குழந்தைகளுக்கும் மிகச்சரியான வழி நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க.
சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான அழகான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவும் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.